ஆண்டவரை விட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு மனிதனும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஆபிரகாமோட வாழ்க்கை, யோபோட வாழ்க்கை, தாவீதோட வாழ்க்கை, இது எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்த்தா எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எது வந்தாலும் அவங்க ஆண்டவரை விட்டு என்ன பண்ணல, பிரியவே இல்லை. They never separated from the love of God. Hallelujah. So they faced a lot of struggles, a lot of persecutions, lot of difficulties in their lives, but they didn't give up. They didn't give up Jesus. Hallelujah. They didn't give up the Father God. பிதாவை அவர்கள் விட்டு கொடுக்கவே இல்லை, அவரோட கூட ஒன்றாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவரோட கூட நெருக்கமாக இருந்தாங்க. அதனால தான் ஆபிரகாம சிநேகிதனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதை என் தாசனே, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு, யோபுவை என் தாசனாகிய யோபுவே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய இன்டிமெசி லெவல் எப்படி இருக்குது, ஹவ் இஸ் அவர் இன்டிமெசி லெவல், அதை நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவரோடு கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம். ஆபிரகாம் மாதிரி நெருக்கமாக இருக்கோமா, தாவீதை போல் நெருக்கமாக இருக்கிறோமா, யோபோ போல் நம்ம நெருக்கமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஸோ எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோட கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. சூழ்நிலைகள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கவே கூடாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் அப்படி சொல்லி கேட்குறாரு. எவனும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. போல்டாக சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு who can separate me from the love of Jesus Christ அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியும் அப்படின்னு போல்டாக தைரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபெய்த்து, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தேவை. ஹல்லேலூயா.